பலிமேல் அணி சேவலன பாடும் பணியை பணியாய் அருள்வாய் தேடும் கேமா மகனை சேவை சாரும் தனியானை சகோதரனை வணங்கினேன். என்னுடைய உரையை தொடர்வதற்கு முன்னாடி இந்த சிறந்த இந்த அவைக்கு என்னுடைய பணிவுகந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்க விளைகிறேன். காரணம், என்னை அழைத்தது 9:30, நான் வந்தது 9:50, 20 நிமிஷம் காலதாமதம். இவ்வளவு பெரிய சாம்பவங்களை காக்க வைத்தது என்பது இறைவனையே காக்க வைப்பதற்கு சவால். இதனால் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, நம்முடைய யுகங்கள் 4 யுகங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டு கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று ஒரு 4 யுகங்கள் கலியுகம் எப்போது நடந்திருக்கிறது. ஒவ்வொரு யுகத்திற்கும் நம்முடைய உடல் மோட்சத்தை இறைவனை நாடி முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் கிருதாயுகத்திலே ஞானம் இருக்க வேண்டும், வேதாயுகத்திலே யோகம் இருக்க வேண்டும், துவாபர யுகத்திலே தானம் செய்ய வேண்டும், கலியுகத்திலே பக்தி செய்ய வேண்டும். இந்த கலியுகத்திலே 4மே வேண்டும். ஞானமும் வேண்டும், யோகமும் வேண்டும், தானமும் வேண்டும், பக்தியும் வேண்டும். நம்முடைய உடல் முழுவதுமாக இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பக்தி வளர வேண்டிய அவசியம் உண்டு. அப்பேற்பட்ட பக்தியை இந்த சிறு குழந்தைகளுக்கு வளர்க்கக்கூடிய இந்த யோகாசன ஆலயத்திற்கு உண்மையிலேயே பணிபுரிந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், எப்பேற்பட்ட சிறப்பான அம்மா அவர்கள் சொல்லக்கூடிய சொன்னாங்க, 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை இங்கே தாய்மானவர்களை எல்லாம் பாட வைத்து பெருமை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அருளை வழங்குவதற்காக இங்கே வருகின்றக்கூடிய ஐயா ஸ்ரீமத் பிரபானந்த மகாராஜ் ஐயா அவர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். இங்கே திருவிழாவுக்கு ஏற்றி சிறப்பு செலுத்தக்கூடிய அப்பா அவர்களுக்கும் முன்னிலை வரக்கூடிய பெரியவர்களுக்கும் நம்முடைய சிறப்புரை ஆற்றியை வந்திருக்கக்கூடிய நம்ம அவர்களுக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் உயர்ந்தபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருதுகளாக கூடிய அத்தனை பேருக்கு என்னுடைய மனமொழி நிகழான பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு பேர் சொல்லக்கூடிய செய்தால் மனம் சார்ந்து தாய்மானவர் சுவாமியுடைய பாடல்கள். நம்முடைய பாரத தேசம் பல்வேறு சார்ந்தவர்களை ஈட்டெடுத்த ஒரு புண்ணிய தேசம். அதனால்தான் இந்த பாரத தேசத்தில் பிறப்பெடுத்தாலே புண்ணியம் என்று வேடவர்களால் சொல்லப்பட்டது. எத்தனை பேர் இருக்கிறார் ஐயா அவர்கள் சொல்வது போல, தாய்மானவர் சுவாமிக்கு ஒரு மௌனகுரு என்பது போல ஒவ்வொரு பிறவிக்கும் நாம் இந்த நேரத்தில் பிறவி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் நமக்கு ஏதோ ஒருவர் குருவாக இருந்து நம்மை வாழ்த்து எழ வேண்டும், அவர்களை வழங்க வேண்டும். ஞானியர்கள் பிறந்த தேசம் இந்த தேசம். நம்முடைய மகாகவிக்கும் ராமலிங்க சுவாமிக்கும் முன்னோடியாக இருந்தவர் தாய்மானவர் சுவாமி. எல்லாம் யாராலையும் மனத்தை இழக்க முடியாது. அம்மா சொல்வது கூட எவ்வளவோ ஆசை, ஒன்றாக வேண்டாம், அத்தனை ஆசைகளையும் நாம் அடக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய திருப்பாதத்தை சேர்வது மட்டும்தான் அதற்கு உண்டான ஒரு முறை. பாரதி சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லையா, அனைத்தையும் வழங்க கொடுத்து எனக்கு பாரதி மனதிற்கே கட்டளை இடுவார். பேயாய் சுழலும் சிறுவனவே நீயாய் ஒன்றும் நாடாதே, நினது தலைவன் யாரே தான், தாயாம் சக்தி தாயிலும் தர்மம் என்று யார் உரைப்பதிலும் ஓயாதே என்று உரைத்திடுவாய், உரைக்கிட்டேன் அடங்கி உறுதியால் என்பார். மனதிற்கு கட்டளையிடக்கூடிய வல்லமை என் வாதிக்கு உண்டு. நம்முடைய மனம் பேயாய் சுழலக்கூடியது, பல்வேறு விடயங்களை நாடக்கூடியது.
எத்தனை கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டியது நம்முடைய மனமும் எண்ணம். அந்த எண்ணத்தை முழுவதுமாக பரம்பொருளாகிய இறைவனுக்கு அளிப்பது எவ்வாறு என்பதனுடைய உத்தமமான நோக்கம் நம்முடைய தாய்மானவ சுவாமிகளுடைய பாடல்கள் மூலமாக சிறு குழந்தைகள் சொல்லக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே அவர்கள்தான் இங்கே ஆசிரியர்கள், நான் மாணவனாக மாறிவிட்டேன் என்பதுதான் இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் சொல்லும் பொழுது நான் வியக்கிறேன். பெரியவர்களே, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சார்ந்தோர் குடும்பங்களை நமக்கு வழிநடத்துவதற்காக இறைவனால் அனுப்பப்படுகிறார்கள் என்று கவிஞர்கள் சொல்லுவோம். பாரசீக கவிஞர் ஜலாலுதீன் ரூமி அழகாக சொல்வார், ஒவ்வொருவரும் உனக்காக மேலிருந்த பரம்பொருளால் அனுப்பப்படுகிறார்கள். அப்படி அனுப்பப்பட்ட பல்வேறு சார்ந்தவர்கள் அவருக்கு உண்டான என்ன செய்தியோ, உலகத்துக்கு என்ன தர வேண்டுமோ, என்ன செய்தியை சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் நமக்கு தந்து உலகம் உயிரிக்க நம்முடைய வாழ்வு சிறப்பாக வளமாக இறைவனை நோக்கி அன்போடு வாழக்கூடிய வாய்ப்பை எல்லாம் தரக்கூடிய சிறப்பான ஒரு அரிய கருத்துக்களை எல்லாம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்கள் எல்லாம் இங்கே சொல்லக்கூடிய நேரத்தில் உள்ளபடியே மனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. காரணம், மனிதன் சாதாரணமாக இருந்து ஒரு அன்பை நோக்கிய தத்துவத்தில் எவ்வாறு மாறுகிறான் என்று சொன்னால் அனைவரோடு பேசி கூடி பழகும் பொழுது மாறுகிறான் என்று சொல்லப்படும். மனிதன் கடவுளாகவே மாறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருப்பதுதான் நம்முடைய தேசத்தில். சுகந்த தீர்த்த தூபாய சுவாமிகள் என்று திருச்சியில ஒரு சுவாமிகள் இருந்தார். சௌராஷ்டிர உலகத்தைச் சேர்ந்தவர் சுகந்த தீர்த்த தூபாய சுவாமிகள் என்று காவிரி நதிக்கரையிலே அரங்கனை வணங்கி என்றென்றைக்கும் அந்த அரங்கனை தொழுவதுதான் அவருடைய வேலை. சுகந்த தீர்த்த தூபாய சுவாமிகள் என்று சொல்வது 1700களிலே 1500 என்று நினைக்கிறேன், சரியாக அந்த ஆண்டு ஞாபகத்தை சுவாமிகளுடைய பிறப்பு. அந்த நேரத்திலே அந்த பகுதியை ஆண்ட மன்னன் அச்சுதப்பன் என்று சொல்லக்கூடிய மன்னன் அந்த பகுதி முழுவதுமாக மழை இல்லாமல் பெரிய அளவிலே இடையூறுகள் ஏற்பட்டது. பஞ்சமுவாகவும் பட்டினியுமாகவும் என்ன செய்வது என்று புரியாமல் மன்னன் ஒரு பக்கம் தடுவார, மன்னர் இடத்தோடு சேர்ந்து அமைச்சர்களும் என்ன செய்யலாம் என்று யோசிக்க சில அமைச்சர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இங்கே காவிரி நதிக்கரையோரமாக சுகந்த தீர்த்த தூபாய சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய சுவாமிகள் அந்த இடத்திலே அரங்கனை வணங்கி என்றைக்கும் பூஜைகளை செய்திருக்கிறார்கள். அவர்களை குறிப்பிட்டால் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும், வழி கிடைக்கும் என்று சொல்லப்படும். அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியிலே அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அரசவைக்கு வராமல் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் சுவாமி. அப்படி கேட்கக்கூடிய நேரத்திலே அமைச்சர் சொல்கிறார், பஞ்சமும் பசியுமாக மழையும் தண்ணியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில எப்படியாவது இந்த இடத்துக்கு மழை பெய்ய வேண்டும், வளமாக வேண்டும், ஏரி குளங்கள் நிரம்ப வேண்டும் என்று எங்களுடைய மன்னர் உங்களை அழைத்தார். இறைவனை தொழுது வணங்கி இந்த பகுதி முழுவதுமாக வளமாக்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள் என்று உங்களை அரசவைக்கு அழைத்தார் என்று சொன்னார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே நான் அரசவைக்கு வரவில்லை, ஒரு கும்பம் மட்டும் எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி அந்த கும்பம் முழுவதுமாக காவிரி நதியுடைய நீரை தலையிலே சுமந்து அரங்கனை இணைந்து முழுவதுமாக என்னென்ன பாடல்களை பாடவும் வேதராகம் குறிஞ்சி என்று அந்த ராகத்துடைய பெயர். இதில் 103 ராகங்கள் இருக்கிறது. அதுல 47வது ராகம் தான் வேதராகம் குறிஞ்சி என்கின்ற அந்த ராகம். அந்த ராகத்தை பாடுகிறார். பாட 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 அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்ப சூழ்நிலை எல்லாம் மாறி மழை பெய்து ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பி அந்த பகுதி முழுவதுமாக வளமாகியது என்று வரலாறு. அனைத்து பகுதியும் 3 நாட்களுக்குள் மிகச்சிறந்த மழையை பொழிந்து அந்த பகுதி முழுவதும் மழவானதுக்கு பிறகு மீண்டும் மழையை நிற்க வைக்க அந்த சுகந்த தீர்த்த தூபாய சுவாமிகள் மறுபடியும் பாடல் பாடி அறிந்தார். அந்த சிறப்பிற்காக அந்த பகுதி மன்னன் அவருக்கு தந்த மாலை
ரத்தின மாலை ஒன்றை பரிசாக அளித்தார் அந்த சுவாமிகள். எதிலும் நாட்டமில்லாத அந்த சுவாமிகள் அந்த ரத்தின மாலையை அரங்கனுக்கே தந்தார் என்கிற வரலாறு. பெரிய அளவிலே அரசாங்க ரத்தின மாலையாக இருக்கிறது. இந்த ரத்தின மாலையை இந்த சாதாரண சுவாமியிடம் எப்படி வந்தது என்று அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்களுக்கு ஆச்சரியம். உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை திரட்டி இங்கே ரத்தின மாலையை கொண்டு வந்திருக்கிறார், அரசாங்க மாலை என்று சொல்கிறார், அவருக்கு வழங்கப்பட்டது என்று சொல்கிறார், உண்மையா என்று கேட்க அச்சப்போரே நேரடியாக வந்து சிறப்பிற்காக இவர் செய்த அந்த சிறப்பிற்காக வளமோக்க செய்த அந்த பகுதியை வளமோக்க செய்வதற்காக நான் தந்த இந்த மாலை ரத்தின மாலை என்று சொல்லி அப்பகுதியில வழங்கி முதல் தீர்த்தத்தை இன்றும் ஒரு சபாசுக்கு அங்கே வழங்கப்படுகிறது. இங்கே ஸ்ரீரங்கத்தில் அங்க பெருமான முதல் 5 மணிக்கு அங்கே ஆகக்கூடிய பூஜையில துளசி தீர்த்தம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் இவ்வளவோ ஞானியர் பிறந்த தேசம் இந்த தேசம். இறைவனையே பாடல்களால் பாடி மழையாக புரிய வைத்த இந்த தேசம். அதே போலத்தான் இங்கே தாய்மானவருடைய சிறப்பு. எவ்வளவு அன்பை உள்ள பெருக்கால் உறுதியால் இங்கே எந்தெந்த முறையில் எந்தெந்த வகையில் நாம் மற்றவரிடம் அன்பை செலுத்த வேண்டுமோ அந்த அன்பை எல்லாம் செலுத்துவது ஒன்றுதான் இன்றைக்கு நமக்கு தேவையான ஒன்று. பக்தி நெறி மார்க்கம் மட்டும்தான் மிகப்பெரிய அளவிலே நம்மை உண்டு கொள்ளும். மிருக எண்ணங்களோடும் சதா சர்வகாலமும் சின்ன சின்ன ஆசைகளோடும் சொல்லக்கூடிய நமக்கு எப்படியாவது இந்த அன்பை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அனைவரோடும் பழகி இது போன்ற தாய்மார்களுடைய பாடல்கள் எல்லாம் பாடி பெரிய அளவிலே நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்படக்கூடிய நேரத்திலே பக்தி மயம் பெருகும், அன்பு வளரும் என்பதுதான் இந்த நேரத்திலே திடமான கருத்தாக என்னுடைய கருத்தாக நான் சொல்ல காரணப்பட்டிருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு சின்ன காசு குழந்தைங்க இருக்கு இல்லையா, சின்ன பெரிய அளவுல மழை வந்துட்டு இருக்கு. அந்த பகுதி முழுவா பெரிய அளவுல மழை வந்துட்டு. ஒரு அம்மா கை கால் விட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மருத்துவமனை போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. வயதான ஒரு அம்மா கூட கை கால் எடுத்துக்கிது, பிக்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மழையை பொருட்படுத்தாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டோ ரிக்ஷா ஓடக்கூடிய ஓட்டுநர்கள் போய் பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மருத்துவமனைக்கு போகணும் வா அப்படின்னு யாராவது வாங்க அப்படின்னு சொல்லுங்க. கேட்கலாம் கேட்காத சொல்லுங்க. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் மழை பெரிய அளவில் பெய்யக்கூடிய நேரத்தில் யாரும் மழை விரும்பணும். ஏன்னா பாதையில போகக்கூடிய நேரத்தோட ஆட்டோ இருக்கும். அதனால யாரும் மழை விரும்பக்கூடாது, மறுபடியும் சிக்கலாகும் அப்படின்ட்டாங்க. ஒரே ஒரு சொல்கிறார், கொஞ்சம் பணம் கூடுதலாகும் பரவாயில்லையா, ஏன்னா இடையில பாதை இருந்தா அந்த ஆட்டோவை சரி செய்ய முடியா, அதுக்கும் சேர்த்து பணம் கேட்கிறார். மருத்துவமனைக்கு வரேன் ஆனா ஒரு 100 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோவேன். எவ்வளவு தேவையோ நான் தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரர் வர்றாரு. அந்த மூதாட்டியில் வயது இருந்த நோய் நொடியில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூதாட்டியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுது. அந்த ஆட்டோக்காரர் அதே தான் நிற்கிற உட்கார்ந்துருக்காரு. இவரு பாட்டியை கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ண இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, பாட்டியோட பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பேர் என்ன கேட்டோன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. ஆட்டோக்காரருக்கு பலவும் ஆயிடுச்சு. பேரே தெரியாத பாட்டிக்காக தான் வந்துருக்கானா அப்படின்னு ஒரு ஆசை. பாட்டி பேர் தெரியாதா, எனக்கு தெரியாதுமா. நான் போயிட்டு இருந்தேன், போற வழியில இந்த பாட்டி கைகால் எடுத்த வேலைக்கு பிக்ஸ் வர மாதிரி இருக்கு, உடனடியாக இவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுதுன்னு நினைச்சு நான் ஆட்டோவை கூட்டு வந்து உங்களுக்கு பேரெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோக்காரருக்கு தூக்கி வாரி போட்டு இவத்த 100 ரூபாய் கேட்டோமே அப்படின்னு. அப்பதான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு மனம் இருக்கும். அது வரைக்கும் பணம் சார்ந்து மட்டுமே சித்துக்கூடிய அந்த ஆட்டோ வாகன ஓட்டுநர் யாருமே தெரியாத ஒரு மூதாட்டி இவர் அழைத்து வந்து மருத்துவமனைக்கு அழைத்து வந்து தேவையான சிகிச்சை அளிக்க சிரத்தை கொள்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் தூரம் வரக்கூடிய நான் என்னிடம் 100 ரூபாய் கேட்டது தவறு என்று உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனித சிந்தனையை அங்கே வெளியே கொண்டு வந்தார். உடனே அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அந்த மூதாட்டி சரியான அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்த உடனே சொன்னபடியே 100 ரூபாய் இருக்கக்கூடிய நேரத்தில் 100 ரூபாயும் வேணாம், இது வேணாம், 100 ரூபாய் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் அவங்க வாங்கி பையன் என்னப்பா வரும்போது 100 ரூபாய் கேட்டேன், 100 ரூபாய் போதுங்க. யாருமே தெரியாத ஒரு மூதாட்டிக்கு இவ்வளவு பெரிய
மழையிலும் பாராமல் நீ சிகிச்சை அளிக்க துணிந்தாங்க. உன்னுடைய அன்புக்கு மேல என்னுடைய அன்பு ரொம்ப குறைவு என்று சொல்லி உள்ளபடி அந்த 100 நான் வாங்கக்கூடாது, என்னுடைய குடும்பத்திற்காக அந்த 100 நான் வாங்கிறேன் என்று சொல்லி மேலோட்டமாக பணம் சார்ந்து இருந்த அந்த மனமும் குணமாக மாறி அந்த இடத்திலே உதவிக்காக மாறியது என்று சொன்னால், நல்ல சிந்தனையாளர்களோடு நாம் பழக பழக நல்ல சிந்தனைகள் நமக்கு நாளும் தோன்றிக்கொண்டே இருக்கும். அந்த நல்ல சிந்தனைகள் எப்பொழுதும் பரம்பொருள் நம் உள்ளத்திலே நிறைவான் என்பதை கூறி இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை எனக்கு வங்கிய இந்த ராஜேஸ்வரி அம்மா உண்மையிலே முதல்ல விஷயம் சொல்லணும். யார் என்னங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஒரு நிகழ்ச்சியில ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இந்த மலையில நான் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில பேசிட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் அந்த நாளே மத்தியானம் தான் வராங்க, நம்ம ஸ்கூலுக்கு வராங்க, பள்ளிக்கு வந்து இந்த மாதிரி நீங்க மனதாக வரணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. எங்க தெரியலையம்மா, இந்த இலவச மலையாளம் எங்கே எனக்கு தெரியாது அப்படின்னு தான் நான் முதல்ல சொன்னேன். நீங்க வாங்க சார், இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்க, உங்க பிள்ளைங்க நிறைய பேர் இங்க வருவாங்க, நிறைய பிள்ளைங்களுக்கு பயமான பண்ணி பாடுறேன், இங்க மனப்பாடம் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிற நேரத்துல எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. இருந்தாலும் வருகிறேன், சென்னை போகக்கூடிய வேலை இருந்தது, இருந்தாலும் நான் மாலை நேரத்தில் வச்சுருக்கேன். நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளை காட்டு வந்து பார்த்துக்கப்போ தான் தெரியுது எவ்வளவு பெரிய ஞானியர்களும் சார்ந்தவர்களும் அவர்களுடைய இந்த இடத்தில் எனக்கும் ஒரு இருக்கை இட்டு இந்த வாய்ப்பை எனக்கு வளர்ந்துக்கிறது. உண்மையிலே இந்த பக்தியும் கொடுக்கின்ற அந்த பக்தியும் சுவாமிக்கு தான் நான் நேரத்தில் வனப்பொழி மேகாலை வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.